தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி பாமக சார்பில் காஞ்சிபுரத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். தற்போது பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக கட்சியில் வழங்கப்பட்டது. தற்போது அது ரத்து செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கில் தற்போது உள்ளது. அதனை வலியுறுத்தியும் தமிழக அரசு வலியுறுத்தியும் 10.5 இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் அந்தந்த தலைநகர் பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்திருந்தாலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலாங்கேட் என்ற பகுதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது அவர்கள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழக அரசு உடனடியாக 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைத்தால் அவருடைய குடும்பத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரிகளில் அதிக பயன்பெறுவார்கள் எனவும் இடஒதுக்கீடில் பல்வேறு முன்னேற்றங்கள் வன்னியர்கள் பெறுவார்கள் எனவும் இதனை ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் மட்டுமல்லாத பல்வேறு சமுதாயம் அந்த 10.5 இடஒதுக்கீடில் இருப்பதன் காரணமாக உடனடியாக அந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்தந்த தலைநகரில் நடைபெற்றாலும் தற்போது காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்திருக்கிறார்கள். போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காவலாங்கேட் பகுதியில் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.